ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேபி மேக்ஸ் சௌரீஸ். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரியல் நம்பர்ஸில் எம்சிக்யூஸ் ஃபோர்த் பார்ட் பார்க்கலாம். 16th சம். இஃப் p and q are natural numbers and p is a multiple of q, then what is the HCF of p and q? p and q are natural numbers, p is a multiple of qனு கொடுத்துருக்காங்க. ஸோ pயோட ஃபேக்டர்ஸில் என்ன வரும்? q வரும். ஸோ HCF of p and q அப்படிங்கிறது என்னது? ஆன்சர் இஸ் q. 17th sum. If two positive integers a and b are written as a equal to p power 3 q power 4 and b equal to p square q cube, where p and q are prime numbers, such that HCF of a comma b equal to p power m into q power n and LCM of a comma b not equal to p power r q power s, then m plus n into r plus s equal to கேட்டிருக்காங்க. ஓகே, ஏவோட ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பியோட ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து ஈக்குவல்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போது ஏவோட ஃபேக்டர்ஸ் என்ன? பி பவர் 3 கியூ பவர் 4, பியோட ஃபேக்டர்ஸ் பி ஸ்கொயர். இது ரெண்டுக்குமே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்சிஎம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஹையஸ்ட் பவரில் என்ன இருக்குது? பி பவர் 3 கியூ பவர் 4. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது பவர் வந்து எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் பவராக இருக்கணும். ஸோ பி ஸ்கொயர் கியூ பவர் 3. ஓகே, இப்போ பாருங்கள், ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ கமா பி எதுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க? பி பவர் எம் கியூ பவர் என்னுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. பி பவர் எம் பி பவர் 2. அப்போ எம் ஈக்குவல் டு என்ன? 2. என் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? எல்சிஎம் வந்து என்னது? பி பவர் ஆர் கியூ பவர் எஸ். பி பவர் ஆர் ஈக்குவல் டு 3, எஸ் ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? இப்போ என்ன நம்மளுக்கு எழுதணும்? எம் ப்ளஸ் என் ரெண்டும் ஆட் பண்ண என்னது? நம்மளுக்கு 5 கிடைக்குது. ஆர் ப்ளஸ் எஸ் 7 கிடைக்குது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால், ஏன்னா எம் ப்ளஸ் என் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 35 கிடைக்குது. ஓகேங்களா? 35 இஸ் தி ஆன்சர். 18th sum. The smallest number which when divided by 17, 23 and 29 leaves a remainder 11 in each case is. அதாவது இப்போ செட் ஆஃப் எல்லா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 நம்பருமே ஒரு நம்பரால் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம ஒரு சம் பார்த்துருக்கோம். 1 to 10க்குள்ளே எல்லா நம்பரும் டிவிசிபிள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்தால் அதுக்கு எதுக்கு ஈக்குவல்? அது எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகுமோ அந்த நம்பருக்கு ஈக்குவல் இல்லைங்களா? ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரிமைண்டர் 11 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர்லேருந்து 11 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எல்சிஎம் ஆஃப் 17, 23, 29க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? என்னங்கிற ஒரு நம்பர் வந்து எல்சிஎம் ஆஃப் இந்த 3 நம்பருக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு நம்பர் வரும்ல, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? என்னங்கிற இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அது 11 ரிமைண்டர் வரங்காட்டி அந்த நம்பரை என்ன பண்ணுறோம்? நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா இந்த 3 நம்பருமே இந்த என்னங்கிற நம்பரால் டிவிசிபிள் ஆகும். கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதான்? எல்சிஎம் ஆஃப் 3 டிஜிட் இந்த 3 நம்பரையும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா ஒரு நம்பர் வரும் இல்லைங்களா? அந்த நம்பர் வந்து இந்த 3 நம்பராலையும் டிவிசிபிள் ஆகும். ஓகே, இந்த 3 நம்பரை நம்ம எல்சிஎம் அப்படிங்கிறது இது 3மே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 11339 கிடைக்குது. n மைனஸ் 11. என்னோட வேல்யூ வேணுன்னா 11339 ப்ளஸ் 11. இங்கே இருக்கிற மைனஸ் 11 ரைட் ஹேண்ட்ஸ் இருந்தால் ப்ளஸ் 11. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 11350 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ என்னோட வேல்யூ என்ன? 11350. இந்த வேல்யூஸ் தான் 17, 23 and 29 டிவிசிபிள் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 19th sum பாருங்க. If HCF of x, 8 equal to 4, LCM of x, 8 equal to 24, then x is. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குற ஒரு ஃபார்முலா, ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to multiple of LCM into HCF இல்லைங்களா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers என்னது? x into 8 equal to HCF is 4 into LCM is 24. எக்ஸை மட்டும் இந்த படம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 4 into 24 divided by இங்கே இருக்க மல்டிபிள் ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் டிவிஷன் ஆயிடும். ஓகேங்களா? 8 ones 24ல் 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 4 into 3 12. இப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்ன? 12. சி இஸ் தி ஆன்சர். 19th sum. The exponent of 5 in the prime factorization of 3750 is. ஓகேங்களா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் 5ஓட பவர்ஸில் எக்ஸ்பொனன்ட்ஸில் என்ன வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3750க்கு ப்ரைம் நம்பர்ஸால் நம்ம டிவிசிபிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5ஓட எக்ஸ்பொனன்ட் தான் கேட்டிருக்காங்க. 5ஆல் போடுவோம். 7 5s are 35, remainder 2 5 0, again 5 1s 5
0, again 5, 3 times 0, again 5 na 6 times வருது. So 5 into 5 into 6 வருது. 5 எவ்வளோ டைம்ஸ் வருது நம்மளுக்கு 4 into 6. அப்போ எக்ஸ்பனன்ஸ் என்னது 4, 5 power 4. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் இஸ் 4.